மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு இங்க நிக்கட்டும். மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் அவர்கள் இங்க நிக்கட்டும். எங்க அண்ணன் சீமான் இங்க நிப்பாட்டுவோம். 18 மணி நேரம் நடிச்ச நடிகரை கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 மணி நேரம் விளையாடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 மணி நேரம் ஓடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருக்கீங்க. 18 மணி நேரம் நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கூட்டு வந்தாலும் ஜப்பான்ல சகப்பா ஒரு பூ இருக்கு, இது நல்லா இருக்க அப்படின்னு ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஒரு மரத்தை நட்டார். அந்த கின்லே குன்லே அக்வாபினா கக்வாபினா ஆண்டவர் பேண்டவர் நாங்க மரங்களின் மாநாடு போட்டா காடுகளின் மாநாடு போட்டா இல்லை கடலம்மா மாநாடு போட்டா உங்களுக்கு என்ன எங்க மேல அவ்வளவு அக்கறை? இதெல்லாம் தேவையில்லாததுங்க. தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா அவனுக்கு இது தெரியாது. இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்கட்டும், பெரிய மேடை தான் இந்த பக்கம் நிக்கட்டும். மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு இங்க நிக்கட்டும். மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் அவர்கள் இங்க நிக்கட்டும். எங்க அண்ணன் சீமான் இங்க நிப்பாட்டுவோம். தண்ணீர் பிரச்சனையை பத்தி ஒரு 10 நிமிஷம் 3 பேர் பேசிட்டோம். நாங்க மொத்த கட்சி உங்க கூட சேர்ந்துடுறோம். டேய் சேர்ந்துடுறோம். நீங்க 18 மணி நேரம் நடிச்ச நடிகரை கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 மணி நேரம் விளையாடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 மணி நேரம் ஓடிய விளையாட்டு வீரனை கேள்விப்பட்டிருக்கீங்க. 18 மணி நேரம் இந்த தண்ணீர் மாநாட்டுக்காக ஆவணத்தை தயாரித்த ஒரு தலைவனை கேள்விப்பட்டீங்களா? அப்படி ஒரு ஆவணத்தை தயாரிச்சுக்காரு. இந்தியாவில் இல்ல, உலகத்தில் இல்லை. நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கூட்டு வந்தாலும் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேச இருக்கிற பேச்ச உலகத்தில் எவனாலையும் பேச முடியாது. இது சத்தியம். ஒரு வெறிகுண்ட வேங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பாப்பீங்க. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா தண்ணீருடைய அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும். கருணாநிதி மகன் வாழ்க்கையில தண்ணீர் தாகம் எடுத்திருக்குமா? விஜய்க்கு தண்ணீர் தாகம் என்னன்னு தெரியுமா? விஜய் அப்படின்னா 10 பேர் தண்ணி பாட்டில கொண்டு நிப்பாட்டுவான். ஸ்டாலின் அப்படின்னா ஒரு 20 பேர் தண்ணி பாட்டில நிப்பாட்டுவான். ஆனா காட்டு கிராமத்துல சிவகங்கை மாவட்டத்துல அரணையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவனுக்கு வழி தெரியும். இன்றைக்கு நாம் பூதலூர்ல வாழ்கிறோம், நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா. தஞ்சாவூர்ல சோழமடத்துல தண்ணி பிரச்சனை இல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு 10 அடி குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏன் தம்பிக்கோட்டையில் இருக்கு. தம்பிக்கோட்டையில 10 அடி தண்ணி 10 அடியில குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் தம்பிக்கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க. சோழமண்டலத்தில் நிலைமை இருக்கிறது. அப்போ அந்த வழியை உணர்ந்தவனால் மட்டும்தான் பேச முடியும். நம்முடைய நீர் மேலாண்மை நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க. ஆறு ஏரி தாங்கள் ஏந்தல் கம்மாய் கரணை ஊரணி குளம் குட்டை என்று வகுத்து கொடுத்தான். ஒவ்வொரு ஊரணியிலும் ஒவ்வொரு குளத்திலும் ஒவ்வொரு ஏரியிலும் மரங்களை நட்டான். பனிக்கொன்றை மரம், நாவல் மரம், பனை மரம் நட்டான். இன்னைக்கு என்னாச்சு? எங்க ஐயா ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் வந்தார்ல, கெண்டக்கி கர்னல், அவர் ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பான்ல சகப்பா ஒரு பூ இருக்கு, இது நல்லா இருக்க அப்படின்னு ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஒரு மரத்தை நட்டார். அந்த மரத்துக்கு பேர் அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஒரே புயல் மொத்த மரமும் விழுந்துருச்சு. இதே இந்த தஞ்சை மண்டலத்தில் கஜா புயல் வந்தது. கஜா புயலை பலாமரம் விழுந்தது, தென்னை மரம் விழுந்தது, வாழை விழுந்துரும், நாவல் மரம் விழுந்தது, புளிய மரம் விழுந்தது, புங்க மரம் விழுந்தது. ஆனால் கஜா புயல் விழாத ஒரே மரம் நம்முடைய பனை மரம் மட்டும்தான். அதனால்தான் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றங்கரையிலையும் ஒவ்வொரு குளத்திலும் ஏறியும் பனை மரங்களை நட்டான். அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி 100 ரூபாய்க்கு செங்கச்சோலைக்கு வித்தான். ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்திய நிலத்துல 10 கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தார். யாரும் வாக்களிக்கல. 6 லட்சம் ஓட்டு தான். முதல்ல 4 லட்சம் ஓட்டு தான். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை 17 லட்சம் ஓட்டு தான். நான் வந்தால் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, வெறும் 34 லட்சம் ஓட்டு தான். ஆனால் வாக்கை வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ணா அதிகாரத்துக்கு போனா தண்ணீரை
20 ரூபாய்க்கு வித்தான். தண்ணீரை 20 ரூபாய்க்கு விக்கிறவனுக்கு நீங்க ஓட்ட போட்டுட்டு தண்ணீருக்காக துடிப்பவனை தூக்கி தெருவுல போட்டீங்க.